தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஏறக்குறைய 16 ஆண்டுகளுக்கு பிறகு புலம்பெயர் தமிழர்களால், அது எந்த அமைப்பு என்று தெரியவில்லை, அதிகார நிறைவான தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதை செய்யவில்லை. ஏதோ ஒரு அமைப்பு வருகிற அக்டோபர் 2 அன்று சுவிட்சர்லாந்தில் ஒரு வீர வணக்க நிகழ்வு முதலாக தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் அவர்களுக்கு நடத்த இருப்பதாக உலகம் முழுவதும் செய்திகள் பரவிக் கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர், தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர், இயக்கத்தோடு மிக நெருக்கமாக இருந்த தலைவர், இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனுக்கே தலைவர் என்று சொல்லக்கூடிய ஐயா பழ நெடுமாறன் உலகெங்கும் ஒரு செய்தியை பரபரப்பாக வெளியிட்டார். தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் உயிரோடு இருக்கிறார். யார் உங்களுக்கு சொன்னது? அவரது குடும்பத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்லாமல் இந்த செய்தியை பேரறிவிப்பாக வெளியிடுங்கள் என்று என்னிடத்தில் சொன்னார்கள் என்று தஞ்சை முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் ஒரு பெரிய பரபரப்பான செய்தி ஐயா வெளியிட்டாங்க. அதற்கு பிறகு தேசிய தலைவரின் மூத்த மகள் துவாரகா இருப்பதாக உலகெங்கும் செய்தி பரவி ஒரு தங்கையும் வந்து நான் தான் துவாரகா என்று பேசினார்கள். எல்லோரும் அதை நம்பினோம். ஆனால் மறுபடி துவாரகாவினுடைய செய்தி அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி சென்றதா என்றால் தெரியவில்லை நமக்கு. ஆனால் இப்பொழுது 16 ஆண்டுகள் கழித்து ஏன் திடுமென தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் அவர்களுக்கு நாங்கள் வீர வணக்கம் செலுத்துகிறோம் என்று சொல்ல வேண்டிய தேவை என்ன? 2009 மே திங்கள் 17, 18, 19 நாட்களிலே எந்த நாளில் என்று சிங்கள அரசு அறிவிக்கவில்லை. அதிகார நிறைவாக கொடுங்கோலன் ராஜபக்சே வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு தாயகம் திரும்பி அந்த மண்ணில் இறங்கி விழுந்து மண்ணை முத்தமிட்டு தேசிய தலைவர் பிரபாகரனை அவர் வென்றுவிட்டார், விடுதலை புலிகள் இயக்கத்தை சிங்கள இராணுவம் வென்றுவிட்டது என்று பெருமைப்பட மண்ணை முத்தமிட்ட அந்த மடத்தலைவன் ஏன் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கவில்லை? தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் மீது சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. முன்னாள் தலைமை அமைச்சர் ராஜீவ்காந்தி மரண வழக்கிலே அவருடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயல்பாக ஒரு கொலை வழக்கிலையோ அல்லது குற்றச்சாட்டு வழக்கிலையோ ஒருவருடைய பெயர் இணைக்கப்பட்டிருந்தால் அவர் இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ மரணமடைந்து விட்டால் அவர் எந்த பகுதியில் இருக்கிறாரோ அந்த உள்ளாட்சி அமைப்பு இறப்பு சான்றிதழ் கொடுத்து அந்த இறப்பு சான்றிதழை வைத்து அந்த வழக்கிலிருந்து அவருடைய பெயரை நீக்கி விடுவது சட்டப்படியான ஒரு நடைமுறை செயலாகும். ஆனால் சிங்கள இனவர் பிடித்த அரசு தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் உடலை கட்டியது. ஆனால் எந்த இடத்திலே எந்த படை வீரர் அவரை சுட்டு அவர் படுகொலைக்கு ஆளானார் என்கின்ற செய்தியை நாடாளுமன்றத்திலே அறிவிக்கவும் இல்லை, இறப்பு சான்றிதழை அங்கேயும் வெளியிடவில்லை, இங்கேயும் கொடுக்கவில்லை. வழக்குகள் அப்படியே இருக்கின்றன, இயக்கத்துக்கான தடையும் தொடர்கின்றன. இப்படி இருக்கும்போது இவர்கள் 16 ஆண்டுகள் கழித்து அதுலேயும் அக்டோபர் 2 பொருத்தமில்லாத நாள்ல, அதை நம்ம தம்பி செந்தில் நாதன் சேக்வாரா ஒரு காணொலி 2-3 பேர் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை, கடந்து செல்லலாம். செந்தில்நாதன் சேக்வாரா இது தொடர்பாக வெளியிட்ட காணொலியை கடந்து செல்ல முடியாது. அவருடைய முழு காணொலியும் மிக கவனமாக கேட்டேன். அந்த காணொலியிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், தம்பி செந்தில்நாதன் சேக்வாரா அவர்களே, நீங்கள் கற்றறிந்த ஒரு மாமேதை, உலக நாடுகளிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறீர்கள். ஐரோப்பிய நாடுகளில், பல்வேறு நாடுகளில் தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை விடுவதை போல அக்டோபரில் விடுமுறை விடுகிறார்கள். இது என்ன கேளிக்கை நிகழ்ச்சியா? ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தமிழர்கள்லாம் அந்த விடுமுறை நாளில் ஒன்றாக கூடி ஒன்று மே 17, 18, 19 உறுதி செய்ய வேண்டும். எந்த நாளிலே தேசிய தலைவர் இறந்தார் என்று நமக்கு அதில் நம்பிக்கை இல்லை. ஐயா நெடுமாறன் சொன்னபோது கூட புகழ்பெற்ற
நாளிதழ தினத்தந்தி என்னிடத்துல கேட்டாங்க, எங்கள் நாளிதழுக்கு நீங்கள் ஒரு செய்தியை கொடுங்க. நான் செந்தமிழன் சீமான் சொன்ன செய்தி தான் சொன்னேன். இருந்தால் தலைவன், மறைந்து இருந்தால் இறைவன் என்று நான் சொன்னேன். தேசிய தலைவர் ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல. 1984 செப்டம்பர் 4 அப்பொழுது சென்னையிலே வழக்கு நடந்து கொண்டிருந்தது. மதுரையிலிருந்து அவர் சென்னை சென்று நிபந்தனையின் அடிப்படையிலே காவல் நிலையத்தில் கையெழுத்து போடணும். அப்படி கையெழுத்து போட போகும் வேளையில் அவர் வண்டில் புறப்பட்டு நாட்டுக்கு போயிட்டார். நாட்டுக்கு போனவர் என்ன ஆனார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் நாட்டுக்கு போன செய்தியால் அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர் நம்ம ஐயா பல நெடுமாறன். அப்ப செந்தில்நாதன் சேக்குவாரெல்லாம் பிறந்திருக்காரா, பிறக்கவில்லையா, என் தம்பி சீமான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருந்தாரா அல்லது உயர்நிலை பள்ளிக்கு போனாரான்னு தெரியல. அது தவறும் அல்ல. முன்னால் பிறந்தது எங்கள் குற்றமும் அல்ல, பின்னால் பிறந்தது இவர்கள் குற்றமும் அல்ல. ஆனால் வரலாற்று செய்திகளை சொல்லுகிற பொழுது, படித்துவிட்டு பேசுகிற பொழுது மிக சரியாக பேச வேண்டும். கற்றறிந்த மாமேதை செந்தில்நாதன் சேக்குவாராவே அவருடைய பேச்சிலிருந்து வெட்டு 1 துண்டு 2 தலைவர் இருக்கார் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் என்ன பார்வை சொல்லுங்க. தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் இன்ன வரைக்கும் தேசியத்தில் மறைந்து விட்டார் என்று எந்த இடத்திலும் ஆணித்தரமா சொல்லல, அறிவிக்கல. மலுப்பலாக நலுக்கலாக தான் பேசி வருகிறார். இது என்ன பேச்சு? மறைந்துட்டார்னு சொல்லி நீங்க வீர வணக்கம் செலுத்துங்க. நெடுமாறன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்றாரு, நீங்க மறைந்துட்டாருன்னா வீர வணக்கம் செலுத்த வேண்டியதானே? ஏன் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் செலுத்தவில்லை? அப்படியானால் அங்கே செலுத்த திட்டமிடுகிறவர்கள் யார்? அவர்களுக்கு என்ன நோக்கம், என்ன இலக்கு இருக்க முடியும்? அதை தெளிவாக பேச வேண்டிய செந்தில்நாதன் சேக்குவாரா தேசிய தலைவர் மறைந்து விட்டார் என்றும் அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியவில்லை. வீர வணக்க நிகழ்ச்சிக்கு ஆதரவான செய்தியும் சொல்ல முடியவில்லை. மலுப்பலாக நலுக்கலாக அது இப்படி இது இப்படி. 84 சிங்கள ராணுவம் சுட்டு பிரபாகரன் மரணம்னு செய்தி வந்தது. செந்தில்நாதன் சேக்குவாராவுக்கு தெரியுமா? செந்தமிழர் சீமானுக்கு தான் தெரியுமா? இந்த செய்தி வந்து ஐயா பல நெடுமாறன் வீட்டில் எல்லோரும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருக்கும்போது திடுமென ஒரு ஈப்பு வண்டி வந்து அவர் வீட்டு முன்னே நிற்கிறது மதுரையிலே. அதுல இருந்து கம்பீரமாக இறங்கி வந்தவர் தேசிய தலைவர். சிறு குழந்தையாக இருந்த நெடுமாறையா மகள் பூங்குழலி உமா ஓடி வந்த போது அந்த பெண்ணை தூக்கி அரவணைத்து கொண்டு, மாமா ஆவி வரவில்லை, மாமாவே வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லோரையும் மகிழச் செய்தவர் தேசிய தலைவர் பிரபாகரன். அதற்கு பிறகு 1989 87 இந்திய படை அங்கே போய்விட்டது. தேசிய தலைவர் சென்னையிலிருந்து அங்கே போய்விட்டார். 89 மாத்தையா சுட்டு பிரபாகரன் படுகொலை, கிட்டுவும் படுகொலை, உடல்கள் அங்கே வைக்கப்பட்டுள்ளது, இங்கே வைக்கப்பட்டுள்ளது, 10 ரூபா நாணயம் நெத்தியிலே பட்டம் கட்டப்பட்டுள்ளது என்றெல்லாம் தினமலர் செய்தி வெளியிட்டது, பரபரப்பாக வெளியிட்டது. அன்றைக்கு தம்பி செந்தமிழன் சீமான் எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தார்னு தெரியாது, சேக்குவாரா எங்கே இருந்தார் என்று தெரியாது. நாங்கள் தான் சிறு சிறு துண்டறிக்கைகள் அடித்து நாடு முழுவதும் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரனார் நலவுடன் இருக்கிறார், தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கும் கவலை தேவையில்லை என்று நானெல்லாம் தஞ்சாவூர்ல வீதி வீதியா கொண்டு போய் 2-3 நாட்களாக துண்டறிக்கை கொடுத்தோம். அதற்கு பிறகு நம்முடைய தலைவர் நெடுமாறன் அவர்களே அங்கே சென்று 2 பேரையும் சந்தித்து பேசி படங்கள்லாம் எடுத்து வெளியிட்டார்கள். அதுக்கு பிறகு நம்முடைய அண்ணாச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநிலங்களவை உறுப்பினர் இருந்த வைகோ அவர்களும் சென்று 2 பேரையும் சந்தித்து வந்தார்கள். பிறகு மாத்தையா அவர்கள் மீது நம்முடைய பொட்டு அம்மான் அவர்கள் விசாரித்து ஒரு அறிக்கை போட்டு அதன் மீது தேசிய தலைவர் நடவடிக்கை எடுத்தார். அது வேறு. பிறகு 3வது முறையாக 2004 சுனாமி அடித்து பிரபாகரன் மரணம், ஆழிப்பெறையிலே அடித்து கடலுக்குள் கொண்டு செல்லப்பட்டார் என்று 2005 ஜனவரி 14 செய்தி வெளியிட்டு, செப்டம்பர் 4, அப்புறம் ஜூலை 24, பிறகு ஜனவரி 14, இப்படி 3 முறை செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. உலகெங்கும் செய்தி பதிவாகி இருக்கிறது தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் இறந்தார்னு. அதே போலதான் 2009 உடனே தலைவர் நம்முடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான், எங்கள் தலைவர் அப்படி புறமுதுகு காட்டி கோலை போல ஓடிவிட மாட்டார். அப்ப வேலு நாச்சியார் 8 ஆண்டுகள் எப்படி தலைமறைவா இருந்தாங்க? அப்புறம் நம்முடைய சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி
தேசிய தலைவரே மானசீக தலைவராக ஏற்றுக்கொண்ட சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி அவர் மரணிக்கவில்லை என்று வீதி வீதியாக பேசியவர் ஐயா முத்துராமலிங்கனார். அவருடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவருக்கு புகழ் பாடுகிறீர்கள். சுபாஷ் சந்திரபோஸ் நேதாஜி மரணிக்கவில்லை. நேற்றுதான் பர்மா எல்லையில் சந்தித்து விட்டு வந்தேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றாக இட்லி சாப்பிட்டோம், உப்புமா சாப்பிட்டோம், தோசை சாப்பிட்டோம் என்று தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்தார் ஐயா முத்துராமலிங்கனார், பசும்பொன் முத்துராமலிங்கனார். மக்கள் திலகம் மாக்காராவனுடைய மொழி நடை இது. அவர் தேவருங்கிற சொல்லை சேர்க்கவே மாட்டார். அப்போ பசும்பொன் ஐயா முத்துராமலிங்கனாருடைய கருத்துக்களை எல்லாம் மூச்சுக்கு 300 தூரம் முழங்குகிற செந்தமிழன் சீமான் தேசிய தலைவரை பற்றி ஏன் இதுவரைக்கும் இவ்வளவு பெரிய இயக்கம் நடத்துறீங்க? 2010 தொடங்குது, 2015 ஆண்டு ஆயிட்டு. எவ்வளவோ நிகழ்வுகள், எத்தனையோ தேர்தல்கள். தேசிய தலைவர் பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா? இயக்கத்தாலே, அதாவது நாம் தமிழர் கட்சியாலே, தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்களாலே, அவர்களோடு தொடர்புடக்கூடிய பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் இருந்தும் ஏன் உங்களுக்கு ஒரு முடிவெடுத்து அறிவிக்க முடியவில்லை? அந்த வகையிலே செந்தில்நாதன் சேக்குவார் அவர்களே, எந்த இடத்திலாவது அதிகார நிறைவாக எந்த செய்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்கன்னா ஒரு செய்தியும் இல்லை. அப்புறம் எதுக்கு பேசணும்? எனவே தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா? 2009ஆம் ஆண்டு 14ஆம் தேதி வரை நான் முள்ளிவாய்க்கால் அந்த போர்க்கள பகுதியிலே தேசிய தலைவரை பார்த்தேன் என்று ஒரு மீனவகுல அன்னை, அகவை முதிர்ந்த அன்னை ஜூனியர் விகடனுக்கு நேர்காணலே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இன்னமும் பதிவாகத்தான் இருக்கு. அதற்கு பிறகு தேசிய தலைவர் அங்கே இல்லை என்ற செய்தி வருகிறது. அதைவிட நம்பத்தகுந்த வேறு சில செய்திகள் நம்ம இதில் வெளிப்படையாக பேச முடியாது. எனக்கே கிடைத்த செய்திகள்லாம் வேறு விதமாக இருக்கிறது. எனவே அந்த சர்ச்சைக்குள் போகாமல் தமிழ் ஈழம் தனி நாடு, உலக உருண்டையில் தமிழர்களுக்கென்று ஒரு துண்டு நிலம் வேண்டும். உலகில் தமிழன் வாழாத நாடில்லை, தமிழனுக்கென்ற ஒரு நாடில்லை. இல்லாமல் இருந்ததா? வரலாற்றில் தான் 4 நாடுகள் இருந்தது. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, பக்கத்திலே ஈழ நாடும் இருந்தது. அந்த நிலையில் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் 1000 ஆண்டு கால 1000 ஆண்டுகள் தமிழனை தவமிருந்து பெற்ற பெருமகனார், பெருமாவீரன், ராஜேந்திர சோழனுக்கு நிகரான அவருடைய காலத்துக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் சமுதாயத்திலே தோன்றிய சங்ககால மாவீரர். அவருடைய இலக்கு தமிழ் ஈழ தனி நாடு. அந்த தனிநாட்டு கொள்கை உள்ளவரை தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரனார் அவருடைய பெயரும் மறையாது, அவருடைய வீரமும் மறையாது, அவருடைய ஈகமும் மறையாது, அவரும் மறைய மாட்டார் என்ற அடிப்படையிலே அடுத்தடுத்த இலக்குகளை நோக்கி நம்முடைய களங்களை நகர்த்த வேண்டுமே தவிர அக்டோபர் 2 எதற்கு அக்டோபர் 2 தேர்வு செய்தார்கள்? இது கோமாளித்தனமான முடிவல்லவா? அப்ப ஏதோ ஒன்று அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறது. சரி, வீர வணக்கம் செலுத்தி விட்டு என்ன செய்ய போகிறார்கள்? ஏன் ஈழத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியவில்லை? நடத்தி காட்ட வேண்டியதானே? மே 17, 18 நம்ம வீர வணக்க நிகழ்ச்சி நடத்துறோம். நவம்பர் 27 ஒரு வாரம் மாவீரர் நாள் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் நடக்கிறது. இந்த நிகழ்ச்சியெல்லாம் புலம்பெயர் தமிழர்கள் அவரவர்கள் வாழக்கூடிய நாட்டில் உடனே இவர்கள் 2009க்கு பிறகு போய் அகதியாக தஞ்சம் புகுந்து அந்த நாட்டில் 5 ஆண்டு இருந்து குடியுரிமை வாங்கிய பிறகு இந்த நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அது 1983 புலம்பெயர் தமிழர்கள் உலகம் முழுவதும் தமிழீழ விடுதலைக்காக களமாடி வருகிறார்கள். செந்தில்நாதன் சேக்குவார் ஏதோ நேற்று போனது போல அவர்கள் அகதிகளாக போய் குடியுரிமை பெற வேண்டும், வாழ்வியலை தக்க வைக்க வேண்டும், வேலை வாய்ப்பை தேட வேண்டும், பொருள் ஈட்ட வேண்டும். இதெல்லாம் வரி வந்தது தம்பி. 1 லட்சம் ரூபாய் ஊதியம் பெற்றால் 10,000 ரூபாய் இயக்கத்துக்கு வரி கொடுத்தார்கள், நாட்டுக்கு வரி கொடுத்தார்கள். உலகம் முழுவதும் இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும் வரை 2009 வரை உலகம் முழுவதும் புலம்பெயர் தமிழர்கள் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு உழைப்பிலிருந்து வரியை செலுத்தினார்கள், நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள். கிட்டி எங்க இருந்தார்? லாரன்ஸ் திலகர் எங்க இருந்தார்? தமிழ்ச்செல்வன் எங்கே போனார்? இதெல்லாம் மூடி மறைத்து விட்டு வேறு வழி இல்லை, அதனால்தான் இந்த நாளை தேர்வு செய்தார்கள், இந்த இடத்தை தேர்வு செய்தார்கள், இந்த நாட்டை தேர்வு செய்தார்கள் என்று கதை கதையாக வண்ணமாக சுருள் விடுகிற வேலையை செந்தில்நாதன் சேக்குவராவும் நாம் தமிழர் கட்சியும்
விட வேண்டாம் என்பது உங்களுக்கெல்லாம் முன்னால இந்த களத்திலே தமிழில விடுதலை போராட்டத்தை பின்தளத்திலிருந்து உழைத்து பாடுபட்டு நாடு ஒன்று கிடைக்க வேண்டும், நம் வாழ்க்கை தொலைந்தால் அதை பற்றி கவலை இல்லை என்று வாழ்க்கையே தொலைத்த தமிழன். அதற்காக அடக்குமுறை, ஒடுக்குமுறை, சிறை, சித்திரவதைகள் நீங்கள் எவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் எவரும் நாங்கள் ஏற்றுக்கொண்டதை போல பல்லாயிரக்கணக்கான தமிழர் குடும்பங்கள் இன்றைக்கு சீரழிந்து சின்னாபின்னமாக இருக்கிறது. தமிழீழ விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு களப்பணியாற்றிய பின்தளத்திலே களப்பணியாற்றியதற்காக. எனவே உங்களுக்கு அந்த வலியும் தெரியாது, வேதனையும் தெரியாது, அந்த வரலாறும் உங்களுக்கு புரியாது. எனவே புதிதாக கரடி விட வேண்டாம் என்று நாம் தமிழர் கட்சி தம்பிகளை கேட்டு நிறைவேற்றுகிறேன். வணக்கம்.